Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன். ஒரு பிகினராக இருந்து நீங்கள் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து ஆகும் மணி ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ண அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். சரிங்களா? தென் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. தென் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட சம் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, 3 இயர்ஸ்க்கு மேலேன்னு சொல்லலாம். ஓவராலாக அவ்வளோ ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? தென் ஃபார் டேவுக்கு ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5,000 வரைக்கும் நம்ம எடுத்து காட்டணும். ஓகேங்களா? ஸோ இந்த டார்கெட்டில் தான் நான் நோக்கி போயிட்டுருக்கிறேன். தென் அதில் ஆல்ரெடி நம்ம வந்து $1,500 மேலே நான் எடுத்தும் காமிச்சிருக்கேன். தென் இதை தொடர்ந்து நீங்கள் பிகினராக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது என் சேனலில் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா சேனலில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, நம்ம எப்போ இருந்து நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இன்றைக்கி ஒரே நாளில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $8.84 வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து $5.59 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $14.13 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $23.08 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு. சரிங்களா? போன மந்தோடைய அமௌண்ட் அப்படின்னா இன்றைக்கி டேட்டு 2. ஓகேங்களா? ஸோ $52.92 வந்து போன மந்தில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $116.45 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து விட்ரால் வச்சுருக்கோம். தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு $100 கம்பல்சரி வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டுன்றது போட்டு விடுவாங்க. சரிங்களா? அதுக்கு கீழே $1 கம்மியாக இருந்தால் கூட நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க, அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி நமக்கு எப்படி வருது, என்ன ரீசனுக்காக வருது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $8.84 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் அந்த டுடேவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ டாலர்ஸ் வந்தாலுமே எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்த உங்களுக்கு ஆக்சுவலி இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிளாகிங்கில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரி ஆவீங்க. அப்படி இல்லைனா மானிட்டேஷன் வாங்கியிருப்பீங்க. என் அளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூ வருமானது எனக்கு தெரியல. சரிங்களா? பட் ஆனால் கம்பல்சரி ஒரு நாளைக்கு மினிமமாக 3 சென்ட் வரலாம், அதிகபட்சம் 5 சென்ட், இது போல் நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த செக்ஷனில் டுடேவில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸு, சரிங்களா, எக்ஸாக்டிங்க 1 ஹவருக்கு ஒன்ஸு, ஓகேங்களா, அந்த செக்ஷனில் டுடேவில் எவ்வளோ இருக்குது $8.84 வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த செக்ஷனில் எவ்வளோ வந்தாலுமே அடுத்து 1 ஹவரில் என்ன ஆகும் அப்படின்னா திஸ் மந்தில் பாருங்கள் $23.08 வந்து இருக்கு இல்லையா? அந்த செக்ஷன் வந்து ப்ளஸ் ஆகிடும், அதாவது ஆட் ஆகி காட்டும். ஓகேங்களா? இது வந்து கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்து மறுபடியும் நைட்டு 12. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸு நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, எவ்வளோ பேஜ் சீட்டார் இருக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருதுன்னு சொல்லிட்டு கவுண்டனிங் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுபோல் டுடேவில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆனாலுமே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா திஸ் மந்தில் அப்படியே ரீஃப்ளெக்ட் ஆகிடும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்படியே அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது யாரும் கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். இது ஏன்னா இந்த இடத்த அவ்வளோ டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா திஸ் மந்த்தை பொறுத்த வரைக்கும் டே 1 ஆரம்பித்து மந்த் எண்டு 28 நாள் அப்படின்னா 28 நாளைக்கான அமௌண்ட்டு காட்டும். அல்லது அப்படின்னா 31 நாள் மந்த் எண்டு அப்படி இருக்கும்போது அந்த 31 நாளுக்கான அமௌண்ட்டுமே வந்து டே 1 ஆரம்பித்து மந்த் எண்டு வரைக்கும் திஸ் மந்தில் ஓவராலாக ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். ஓகேங்களா? தென் இந்த பேஜ் நம்ம நைட்டு 12 மணிக்கு மேலே எக்ஸாக்டிங்காக 12:05 இந்த பேஜ் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகும். எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து போகும். ஓகேங்களா? ஆனால் திஸ் மந்தில் மட்டும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகி காமிக்கிறது இல்லையா? அதனால எந்த சேஞ்சஸும் இருக்காது. சரிங்களா நண்பா? இது போல் நம்ம ஏகப்பட்ட லைஃப் ப்ரூஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சேனல்ஸ் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? தென் இப்போது டுடே டாலர் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். $8.84 வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த செக்ஷனில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் அப்படியே நமக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ப்ளஸ் ஆகி காட்டும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேவா? அடுத்ததாக எஸ்டர்டே அமௌண்ட்டும் லாஸ்ட்டு 7 டேஸ் அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மேலே அல்லது 12:05 அப்படி இல்லைனா 12:10. ஓகேங்களா? இந்த டைமுக்கு வந்து நாம் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா
டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எஸ்டர்டேக்கு வந்து காட்டும். அப்போ டுடேவில் என்ன ஆகும்? 0 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ மறுபடியும் டுடேவுக்கு எப்போ அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் அப்படின்னா கரெக்டாக 1 மணிக்கு வந்து அந்த 12லேருந்து 1 ஓகேங்களா? இடையில இருக்கக்கூடிய அந்த மினிட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய டிராஃபிக் என்னவோ அதில் வந்து இருக்கக்கூடிய டிராஃபிக் நடந்திருக்கக்கூடிய ஆடுகளுக்கு வந்து கரெக்டாக 1 மணிலேருந்து நமக்கு மறுபடியும் அகைன் வந்து ரெவன்யூன்றது வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது கணக்கு வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இடையில இருக்கக்கூடிய அந்த 1 ஹவர்ஸ்க்கு வந்து 0 அப்படியே தான் இருக்குமானா? ஆமாம் நண்பா. ஓகேங்களா? தென் அப்போ டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக அந்த 12:05 12:10க்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா எஸ்டர்டேன்ற அந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகிடும். தென் எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு $5.59 இருக்குன்னா அது அப்படியே லாஸ்ட் 7 டேஸ்க்கு போயிடும். ஓகேங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸில் $14.13 வந்து இருக்குது ஓவராலாக. பட் ஆனால் மந்த்து ஸ்டார்ட் ஆகி 2 டேஸ் தான் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரோ $14.13 வந்துன்னு சொல்லி கேட்கலாம். நண்பா எப்போயுமே மந்த்து ஸ்டார்ட் ஆனாலும் சரி அல்லது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கினாலும் சரி சரிங்களா? 7 நாள் மட்டும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா அது தப்பாக காட்டும். ஓகேங்களா? தென் ரீசன் என்ன அப்படின்னா இன்றைக்கி டே 2 அப்படின்னா ஆக்சுவலி நேற்று எனக்கு வந்து ஆவரேஜ் $20 வந்திருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு $10 வந்திருக்கும் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி நேற்றுக்கு இன்றைக்கும் $30 இவ்வளோ தான் நம்ம கணக்கு வர்றோம். ஆனால் இதுவே போன மந்தில் வந்து 6 நாள் கணக்கு எடுத்துக்கும். அப்படி இல்லைனா 5 நாள் கணக்கு எடுத்துக்கும். ரீசன் என்ன அப்படின்னா டே 1 இன்றைக்கி டே 2 போது அப்போ ஆவரேஜ் பண்ணி அதிலேருந்து ஒரு 4 நாள் எப்படி போன மந்த்லேருந்து ஒரு 4 8 எண்டிலேருந்து அந்த லாஸ்ட் 7 டேஸ்லேருந்து கணக்கு பண்ணி காட்டும். அது வந்து கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ மந்த்து ஸ்டார்ட் ஆகிட்டாலே அதாவது டே 1 ஆரம்பிக்குது அப்படின்னாலே 7 நாள் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் மட்டும் சரிங்களா? தென் திஸ் மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஓகேங்களா 2 நாளில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட $23.08 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். தென் இந்த மந்த் எண்டில் வந்து $150 கிட்டத்தட்ட நெருக்கி பிடிச்சி வரலாம். ஓகேங்களா? தென் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு ஓவராலாக நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா $52.92 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். தென் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அதுக்கு முன்னாடி மாதம் நம்ம விட்ரால் நடந்தது சரிங்களா? ஸோ $116.45 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் சரிங்களா? தென் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கரெக்டாக நாளைக்கு டேட்டு 1 அப்படின்னா இன்றைக்கி ஓகேங்களா மந்த்து 28 இருந்தாலும் சரி அல்லது மந்த்து 31 சரி டில் எண்டு அதாவது நைட்டு 12 ஆன உடனே டே 1 வரும்போது அப்படின்னா அதாவது வரப்போகுது அப்படின்னா தென் அந்த டைமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அந்த $23.08 அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய எவ்வளோ ரெவன்யூ இருந்தாலுமே அந்த செக்ஷன் வந்து 00 ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? கரெக்டாக மறுபடியும் எப்போ இந்த பேலன்ஸ் இருக்குது அந்த செக்ஷனுக்கு வந்து எப்போ அமௌண்ட் வந்து ஆட் ஆகுனா 1ஆம் தேதி நைட்டு ஓகேங்களா டே 2க்கு சேஞ்ச் ஆகும்போது 12 மணிக்கு முன்னாடி எக்ஸாக்டாக 11:40 அப்படிலாம் 11:45 இந்த டைமுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக பேலன்ஸில் அந்த செக்ஷனுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் சரிங்களா? சரி பேலன்ஸில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு $100 இருக்குது அல்லது $110 இருக்குது அதிகபட்சம் $500 இருக்குது $1000 கூட இருக்கட்டுங்க சரிங்களா? எவ்வளோ டாலர்ஸ் இருக்குதுன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது சரிங்களா? $100 மேலே இருந்தால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. அதாவது $100 ஓகேங்களா? எக்ஸாக்டாக $100 இருந்தாலே போதுமானது. பட் அதுக்கு கீழே இருக்குன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பேலன்ஸில் அப்படியே தான் இருக்கும், ஹோல்டிங்கில் தான் இருக்கும். தென் எவ்வளோ மந்த் ஆனாலுமே நீங்கள் வந்து அந்த $100 ஏர்ன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து வராது. பட் ஒன் திங் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபர்தராக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து சம் டைமில் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டு விடுவாங்க. பட் ஆனால் 6 மந்த்துக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நாங்கள் வந்து பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுடைய வேலண்ட்டுக்கு அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன்றது அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்லாம் வந்து பேலன்ஸ் அக்கௌண்ட் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இப்போலாம் அனுப்புறது கிடையாது. ஸோ இதுவுமே தெரிஞ்சுக்குங்க. தென் இப்போ வந்து பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் ஒரு $100 மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ $100 வந்துருச்சு ப்ரோ. அந்த $100 எப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போடுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 21 நாளைக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஹோல்டிங்கில் இருக்கும் சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து $100 ஏர்ன் பண்ணுறது பெருசு இல்லை. அந்த $100 உண்மைக்குமே ஒரிஜினலாக தான் வந்துருக்கா அல்லது 100% ஆர்கானிக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு மேலே வந்து அப்ரோச் பண்ணி
உங்களுடைய ஆட்சன்ஸில் வந்து இருக்கக்கூடிய டிராஃபிக் மோர் தென் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா டிராஃபிக் மட்டுமே நீங்கள் ஹையர் பண்ணி இது வந்து டிராஃபிக் கெயின் பண்ணியிருக்கீங்க, ஆட் கிளிக் நடந்திருக்கு அப்படின்னா, மந்த் எண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு மொத்த அமௌண்ட்டுமே வந்து காலி பண்ணிவிடுவாங்க. அதாவது மைனஸ் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ எப்பவுமே 21 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து போட்டு விடுவாங்க. எக்ஸாக்டான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 நைட்டு வந்து அமௌண்ட் வந்து 00 பண்ணிவிட்டு 21, 22, 23, 24 நைட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சி வந்து ரிசீவ் ஆகிடும். பட் ஒன் திங், இந்த நாளில் இடையில எக்காரத்தை கொண்டும் பேங்க் ஹாலிடேவும் வரக்கூடாது, சாட்டர்டே சண்டேவும் வரக்கூடாது. தென் இது போக கண்டினியூஸாக வந்து லீவ் என்ற டேஸ் இருக்கக்கூடாது. கண்டினியூஸாக ஒர்க்கிங் டேவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட்ன்றது வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? தென் அது இந்தியா மட்டும் இல்லைன்னு சொல்லணும். அதாவது இந்தியா மட்டும் உங்களுக்கு பொருந்தாது. இதில் வந்து இந்தியாவில் வந்து பேங்க் வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்குது. அதுவே வந்து யூஎஸ் அண்டு சிங்கப்பூர். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஹாலிடேவாக இருந்தாலுமே இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? அந்த ரூல் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகும். அது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது பேங்க் ஒர்க்கிங் டேவாக இருந்தால் மட்டும்தான் வந்து நண்பா இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் அடுத்ததாக இந்த $8.84 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது கொஞ்சம் டீப்பாக பார்ப்போமா? கீழே பாருங்கள், பேஜ் யூஸ் அண்ட் கிளிக்ஸ். ஓகேங்களா? இந்த $8 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 பேர், 1Kனா 1000, ஓகேங்களா, 1Mனா மில்லியன் அர்த்தம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட என்னோட வெப்சைட்டுக்கு 1000 பேர் வந்திருக்காங்க. 1000 பேர் வந்ததால் $8.84 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் தப்பாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பேஜ் யூஸ்க்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து காசு வரும், இம்ப்ரெஷனுக்கு வந்து காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட் கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும், இல்லைனா ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு 1000 பேர் வந்திருக்காங்க. 1000 பேரில் கிட்டத்தட்ட 72 பேர் என்னோட வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஆடு, ஓகேங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 72 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட நமக்கு $8.84 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து எதனால் நம்ம வந்து ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணணும், தென் எல்லோரும் பிளாகிங்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, 1000 பேர், அதாவது 1000 யூஸ், அதாவது எப்படி சொல்கிறேன், 1000 பேஜ் வியூஸ் அல்லது 1000 வியூஸ் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் யூடியூப்ஸ் வீடியோஸ் பார்க்குறீங்க, அதில் ஒரு 1000 வியூஸ் போகுது அப்படின்னா 1000 வியூஸ்க்கு $8 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வெப்சைட்டில் மட்டும்தான் நண்பா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறத விட 1000 மடங்கு உங்களுக்கு அதிகமான ரெவன்யூ கிடைக்கும். அது வெப்சைட் ஃபார் ஒன்லி, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரஸ்டபுளாக உங்களுக்கு பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் ஃபார் ஒன்லி. ஓகேங்களா? ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கூகுள் ஆட்சன்ஸில் மட்டும்தான் ட்ரஸ்டபுளாக இருக்கிறத தவிர மற்ற எந்த தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் நீங்கள் ஹையர் பண்ணாலுமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகேங்களா? தென் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $8.84 வந்து கிடச்சிருக்கா. தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம், சிபிசி, அதே போல் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர், இதெல்லாம் எதுக்கு வருது, ஏன் வருது அப்படின்னா, பேஜ் ஆர்பிஎம் நாம் என்ன கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், என்ன கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், அது வேறு ஆச்சு போச்சுன்னா ஆஃப் ஆகி போயிடுது. தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி. ஓகேங்களா? முக்கியமாக அதில் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இது 4 கண்ட்ரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரிக்கு தான் வந்து நமக்கு வந்து சிபிசின்றது ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகேங்களா? காஸ்ட் பர் கிளிக்குமே வந்து ரெவன்யூன்றது அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சிபிசி ரொம்ப கார் இன்சூரன்ஸ்னு ஒரு கீவேர்ஸ்க்கு சிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $150 மேலே இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நான் ரெவன்யூக்காக வேலை செய்கிறேன், அதனால் டைரம் கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செய்கிறேன். தென் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஷனுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்கில்டு டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, தென் உங்களுடைய பிஸ்னஸ் மோட்டிவாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியை வேணால் டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஆர்பிஎம் வந்து எவ்வளோ இருக்குது, $8.84 இருக்குது அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா அப்படின்னா $8.84 வந்து கிடைக்கணும். ஓகேங்களா? கரண்ட்டாக நமக்கு எவ்வளோ வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, $0.12 வந்து இருக்குது அப்படின்னா ஒரு ஆடு கிளிக்கு $0.12 விதத்தில் நமக்கு வந்து இப்போ கரண்ட்டாக வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ பேஜ் ஆர்பிஎம் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் எது போல் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது ஹை ஆகும். ஓகேங்களா? தென் இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட 3050 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து இம்ப்ரெஷனுக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. இதுவே கூகுள் ஆட்சன்ஸோடைய 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று ஆட் மேனேஜர், ஏடிஎக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மோப். இது வந்து ஆட் மோப்ன்றது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்குன்னு இருக்கக்கூடியது. இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இசிபிஎம் கால்குலேட் பண்ணி அதாவது ரெவன்யூன்றது கொடுப்பாங்க. இசிபிஎம்னா பிட்ரேட் 1000 இம்ப்ரெஷனுக்கு வந்து இவ்வளோ ரெவன்யூ கொடுக்குறோம்பா அப்படின்ற போல கொடுப்பாங்க. ஆட்சன்ஸில் வந்து ஆடு கிளிக் நடந்தால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக
பேஜ் சிடிஆர் 7.20% வந்திருக்கு. எப்பயுமே பேஜ் சிடிஆர்ன்றது 10க்குள்ளே வச்சுக்கோங்க நண்பா. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் வந்து ஆட் லிமிட் விடும். ஓகேங்களா, ஆட் லிமிட் விடுது அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. தென் ஆட் லிமிட் கொடுக்காம டேரெக்டாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பேஜ் சிடிஆர் எப்பயுமே 10க்குள்ளே வச்சுக்கோங்க. அது எப்படி ஒரு பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே வச்சுக்கலாம்னா 250 பேஜுக்கு 2 ஆட் கிளிக்கு, இதை கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேஜ் சிடிஆர் எப்பயுமே 10க்கு மேலே போகவே போகாது. ஓகேங்களா, தென் இன்னைக்கு டுடேவில் வந்திருக்கக்கூடிய இந்த $8.84 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பக்கத்தில் வந்து பாருங்கள் கண்ட்ரிஸ் வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். டுடேவில் US, இந்தியா, மலேசியா, தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரபி எஸ்டிமெண்ட். ஓகேங்களா, இதில் இந்த பர்டிகுலராக 4 கண்ட்ரிலேருந்து மட்டும் நமக்கு வந்து இன்றைக்கி டிராஃபிக் வந்திருக்கு. அதில் இந்தியா, முக்கியமாக இந்தியா பாருங்கள் 576 பேர் வந்திருக்காங்க. 576 பேரில் 35 ஆடு கிளிக் நடந்திருக்கு. சரிங்களா, 35 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட $1.22 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 576 பேருன்றது இது வந்து நம்பர் சைஸ் சின்னஸாக இருக்கலாம். ஓகேங்களா, பட் ஆனால் இல்லை 35 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருந்து ஒரே $1.22. இது வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது. ஓகேங்களா, ரீசன் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து நீ இந்தியாவை டார்கெட் பண்ணி தான் ஃபுல்லாகவே உன்னுடைய ஆடியன்ஸ் இருக்காங்க. தென் இந்தியாவை டார்கெட் பண்ணி தான் நீ ஒர்க் பண்ண போகிற அப்படின்னா ஒரு நாளைக்கு உனக்கு மினிமமாக ஓகேவா 30,000 பேர் வந்தால் தான் $5-10 உன்னால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, அதுவே நீ டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செய்கிற அப்படின்னா இதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் பார்க்கலாம். யூஎஸ் வந்து பாருங்கள் 422 பேர் வந்திருக்காங்க. 37 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 37 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $7.62 வந்து கிடச்சிருக்கு நண்பா. இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், ஜஸ்ட் ஃபார் 3 பேமெண்ட் ரிலீஸ் ஆன அக்கௌண்ட். ஓகேங்களா, தென் இது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு கிளிக்குக்கே உங்களுக்கு மினிமமாக $30 $50 வரைக்கும் கிடைக்கும் US, UKலாம். ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சுக்கங்க. தென் மலேசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேஜும், அதே போல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜும். ஓகேங்களா, எந்த ஆடு நடக்கல. சம்டைம் ஆடு கிளிக்கே நடக்காமல் உங்களுக்கு வந்து 1 சென்ட் 2 சென்ட் இது போல் 5 சென்ட் இப்படிலாம் கிடைக்குது அப்படின்னா ஆடு கிளிக்கே நடக்காமல் கிளிக்ஸ் நடக்காமல் ரெவன்யூ உங்களுக்கு காட்டுது அப்படின்னா மந்த் எண்டில் இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாமே ரிடியூஸ் ஆகிடும். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, தென் இவ்வளோ தான் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எப்படி உங்களுக்கு ரெவன்யூ வருதுன்றது இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். அதாவது நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது, நாம் எப்படிலாம் கொடுத்துட்ருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். தென் இப்போது இது போல் நீங்களும் வந்து மந்த் ஆன் மந்த் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வெப்சைட்ன்றது ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாகர்ஸ் டுட்டோரியல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கு வந்து மினிமமாக 1 இயர் லேர்ன் பண்ணுறதுக்கே டைம் போயிடும். ஓப்பனாக சொல்கிறேன், மொதல் 1 இயர் லேர்ன் பண்ணுறதுக்கே டைம் போயிடும். 1 இயருக்குள்ளே நீ இடையில மணி எதிர்பார்க்குற அப்படின்னா நீ அதுக்கான எஃபெக்ட் அண்ட் அதுக்கான டைம் வந்து நீ கொடுத்தாகணும். ஓகேங்களா, தென் 1 இயருக்கு இடையில நீ மணி கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாதுன்றதான் ஒரு உண்மை. சரிங்களா, தென் எங்கிட்ட சோஷியல் மீடியா டிராஃபிக் இருக்குது, நான் அதை வச்சு என்னுடைய பிஸ்னஸ்க்காக நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா, தென் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி இதுதான் மொதல் 1 இயர் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் கொடு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ ரிசல்ட் வந்து எதிர்பார். ஓகேவா, தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னா நாம் வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு ஓகேங்களா மானிட்டேஷனுக்காக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸில் நீங்கள் வந்து ஆல்ரெடி கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மானிட்டேஷன் வாங்கியிருந்தாலும் சரி அல்லது இதுக்கு மேலே வாங்க போகிறனாலும் சரி கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200 கொடுத்துட்ருக்கேன். மினிமம் ப்ரைஸ் வந்து 200. ஓகேங்களா, ஸோ 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் சோஷியல் மீடியா லிங்க் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். டவுட் வெப்சைட் சம்மந்தமாக உனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, தென் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே தான் நீ ஃப்ரெஷராக வந்து உள்ளே வரப்போகிற அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி உனக்கான டவுட் என்னவோ நீ கேட்டுக்கோ. தென் 24/7 எப்பவுமே நான் அவைலபிளாக தான் இருக்குது. ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ நீங்கள் அப்போ கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து நம்ம வந்து பில்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஹை குவாலிட்டி பேக்லிங்ஸ். ஓகேங்களா, நாம் பண்ணி கொடுக்குறதுல 1% கூட எப்பவுமே ஸ்பேம் ஸ்கோர்ன்றது ஏறவே ஏறாது. தென் ஃபர்தராக ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாட்டிலே பேக்லிங் சர்வீஸ்னு வந்து பார்த்தாச்சுன்னா நாம் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். டவுட்டாக இருக்குன்னா எந்த சேனல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பேக்லிங் சர்வீஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நான் வந்து ப்ரொஃபஷனலாக அதை பண்ணிகிட்ருக்கேன். தென் இந்த அளவுக்கு ரெவன்யூ வரதுக்கு ஒரு மெயின் ரோலும் பேக்லிங்க்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? ஏன்னா நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பேக்லிங்க் இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட வெப்சைட்டோட க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் நம்மளுடைய வெப்சைட் வந்து ரெஃபரன்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மினிமம் ப்ரைஸ் ₹1 தான். ஒரு பேக்லிங்க் ₹1. ஓகேவா, ஸோ நீ ₹1000 பே பண்ணி 1000 பேக்லிங்க் வந்து எடுத்து நீங்கள் டெஸ்டிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா நீங்கள் ஃபர்தராக வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, தென் அடுத்ததாக வெப்சைட்டுக்கு தேவைப்படக்கூடிய
ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ், அதாவது ப்ரீமியம் தீம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நண்பா லோ ப்ரைஸில். உங்களுக்கு யாருக்காச்சும் தீம்ஸ் வேணால் நீங்கள் வந்து தீம்ஸ் வாங்கிக்கலாம். தென் வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது. தென் உங்களுக்கு எதுவுமே தெரியல, வெப்சைட்டை பற்றி எதுவுமே தெரியலானுமே நம்மக்கிட்ட கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, இன்க்ளூட் நான் தான் வந்து எடுப்பேன். தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணோம் அப்படின்னா 7,000 ரூபாய், 15,000 ரூபாய், 25,000 ரூபாய் 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. தென் ஒவ்வொரு பேக்கேஜிலும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்குறேன். தென் வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன், டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். தென் உங்களுக்கு இன்னுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுமா, வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க, சரிங்களா. தென் ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க நண்பா. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.